அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடூரம் அப்படின்றது அனைத்து கட்சிகளும் வந்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு சம்பவம். நீங்கள் இதில் மௌனமாக இருந்து ஒன்றும் பண்ண போகிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இந்த சம்பவத்துக்கு கூட வந்து நாம் பேச மாட்டோம், நாம் வந்து களத்துக்கு போய் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம், அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த மாட்டோம், இது ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி அதை கடந்து போகக்கூடிய ஒரு முயற்சியில் சில கட்சிகள் அப்படி இருக்காங்க. பட் ஒரு பிரதான எதிர்கட்சியாக செயல்படணும், ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை நாம் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த கட்சியும் வந்து இதை விடாது, கடந்து போக மாட்டாங்க. இப்போ அதிமுக பிரதான எதிர்கட்சியாக முதல் நாள் போராட்டம் பண்ணாங்க. அவங்க போராட்டம் பண்ணி கைதானாங்க. அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு நாள் கழிச்சு கூட அவர் வந்து சில விஷயங்களை பேசினார், சில இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவர் ஹைலைட் பண்ணார். அப்புறம் ஸ்டேட் வைடு இன்னைக்கு அவங்க வந்து போராட்டம் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஆன்லைன் கேம்பெயின், ஐடி விங்கு, இது எல்லாமே ஒரு மாதிரி வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும், அரசாங்கத்திடமிருந்து பதிலை பெற வேண்டும், இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அளவில் வந்து அரசாங்கம் மூடி மறைக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது